Hey guys, it's a new day, new morning. So இன்னைக்கு வந்து full and full பாத்தீங்கன்னா வந்து நான் புதுசா வந்திருக்க இந்த பூனே சிட்டியை வந்து full and full எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். என்னடா ஸ்குட் கேம் கெட்டப்ல இருக்குன்னு பாக்குறீங்களா? சென்னையில இருந்து எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. சும்மா ஒரு அட்டென்ஷன் தான். பட் எனிவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வண்டி எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்போ போறோம். இந்த பூனே பொறுத்த வரைக்கும் வெதர் பத்தி நான் சொல்லியே ஆகணும். நான் வந்ததுல இருந்து சும்மா சில்லுன்னு இருக்கு. பெங்களூரோட சூப்பரா சில்லுன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம மழையும் பெய்ய மாட்டேங்குது, வெயிலும் அடிக்க மாட்டேங்குது. நடுவில் அந்த சாரல் தூரல் இருக்கும் தெரியுமா, அந்த ட்ரிசில் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிசில் ஆகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான பட் செம்ம வெதரா இருக்குங்க. இதை என்ஜாய் பண்ணிட்டு நான் பூனே சிட்டியை சுற்றி பார்க்க போறேன். நீங்களும் கூட வாங்க. எல்லாருமே அழகா உட்காந்து இந்த பிரிட்ஜில் வந்து ரசிச்சு இந்த ரிவர் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் வந்து லைக் ஆல்மோஸ்ட் இந்த சிட்டி ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட மேப்ல வந்து பார்த்தா சிட்டியில் எல்லா இடத்துலையுமே இந்த ரிவர் ஓடிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஊரில் சென்னையில் கூவம் ரிவர் வந்து சிட்டி ஃபுல்லாக ஓடும். பட் கூவம் ரிவர் அளவுக்கு இது வந்து பொல்யூட்டடாக இல்லை, கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. இவங்களோட கிரவுண்ட் வாட்டருக்கு இந்த ரிவர் வந்து ரொம்ப வைட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கழிவு நீரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த ஊரை விட்டு வெளில போகிறதுக்கும் இந்த ரிவர் வந்து பொதுவாக வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாலம் மாதிரி ஒன்று சின்னது இருக்குது. பட் இந்த பாலம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க வித் ஸ்டோன்ஸ். ஐ திங்க் இட்ஸ் ஷுட் பி லைக் வெரி ஓல்ட். ஸோ பார்க்கறதுக்கே சீனிங்காக இருக்குது. அந்த பாலத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு போகுது. அதில் வந்து அதுதான் மெட்ரோ ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இன்னும் மெட்ரோ ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் வந்து இந்த ஊரில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால வெறும் 4 ஸ்டேஷன் மட்டும் தான் இப்போதைக்கு செயல்பட்டுருக்கு. மற்ற ஸ்டேஷன்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பூனேவும் ஒரு பெரிய நகரம் அப்படிங்கிறதுனால இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சீக்கிரம் கட்டினாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து லைக் சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிக்க விட்டுட்ருக்காங்க. இதனாலே நம்ம ஊரில் மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுறப்போ எவ்வளோ டிராஃபிக் இருந்ததோ அதே மாதிரி எங்கெல்லாம் அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கோ அங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது. அழகாக இருக்குல்ல இந்த இடம்? நல்லா இல்லை புது இடம்ன்றதுனால அழகாக தோணுதா? நம்ம ஊரில் சிட்டியை அழகாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கிறதுக்கு தூய்மை பணியாளர்கள் காலையும் இரவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நாளும் பொழுதும் பார்த்துருப்போம். ஆனாலும் நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்க முடியலையே, தெரு ஓரத்தில் சின்ன சின்ன குப்பைகள்லாம் இருக்கே, மண்ணெல்லாம் சேர்ந்து போயிருக்கே அப்படிங்கிற யோசனையும் கவலையும் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. ஆனால் இந்த ஊரில் அந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கும் விதமாக, சுத்தமாக போக்கும் விதமாக ஒரு அழகான இந்த சின்ன இயந்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இந்த இயந்திரம் ரோட்டோரமாக இருக்க கையால் அள்ள முடியாத, பெருக்க முடியாத சிறு குப்பைகள் தூசிகளை கூட உறிஞ்சு எடுத்துருது. அதனால் ஒரு ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லப்படுற சூப்பரான க்ளீனான ஒரு ரோடை, ஒரு லுக்கை இந்த சிட்டிக்கு இந்த க்ளீனிங் மெத்தட் கொடுக்குது. இதை பார்த்தப்போ எனக்கு முதல்ல தோன்ற விஷயம், நம்ம ஊரில் தான் பேட்டரி ஆட்டோலாம் கொண்டு வந்துட்டீங்க, நிறையா புதுசாக கொண்டு வந்திருக்கீங்களே, இந்த மாதிரி ஒரு மிஷினை நம்ம ஊரில் கொண்டு வந்தால் தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் இன்னும் ஸ்டைலாக, கெத்தாக, அழகாக, க்ளீனாக இருக்கும்ல, ஏங்க கொண்டு வர மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழும்புச்சு. உங்களுக்கும் எழும்புச்சா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப பெருசாக குறுக்காலையும் மறுக்காலையும் ஓடிட்டு இருக்கப்போ இதன் மூலியமாக ஏற்படுற பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்தான். அதை சமாளிக்கும் விதமாக இதை பாருங்கள், இந்த ஊரில் சூப்பராக ஒரு பஸ்ஸை ஓட விட்டுருக்காங்க. என்னது இந்த பஸ்? என்னப்பா நம்ம ஊரில் தான் ஏசி பஸ் இருக்கே, அதை பார்த்து ஏன் வாயை திறந்துருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஹலோ, நல்லா உத்து பாருங்கங்க. அது ஏசி பஸ் மட்டும் இல்லை, அது எலக்ட்ரிக் பஸ். இதன் மூலியமாக கொஞ்சம் கூட காற்று மாசே ஏற்படுறது இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமாக சுத்தமாக ஒலி மாசும் ஏற்படுறதில்ல. சவுண்ட் பொல்யூஷன் அப்படிங்கிறது 1% கூட இல்லை. நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம், பக்கத்தில் அந்த பஸ்ஸு போகுதுன்னா நம்மளுக்கு சில நேரத்தில் சவுண்டு கூட கேட்குறது இல்லை. அந்தளவுக்கு சைலண்ட்டாக டீசெண்டாக இந்த பஸ்ஸு பாட்டு சிட்டி ஃபுல்லாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்கு. இந்த பஸ்ஸை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பொறாமையாக ஏற்பட்டுச்சு. ஏன்பா இவ்வளோ முன்னேற்றம் மாற்றம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஊரில், இந்த பூனேயில் கொண்டு வந்திருக்க எலக்ட்ரிக் பஸ் திட்டத்தை நம்ம ஊர்லேயும் கொண்டு வந்தால் நம்ம சிட்டியோட சுற்றுச்சூழல் மட்டும் இல்லாமல் சவுண்ட் பொல்யூஷனும் இல்லாமல் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இந்த பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா.
ஓகே, இப்போ நாங்கள் நின்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. குறிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஃபிலிம் அண்ட் டெலிவிஷனுக்கு எல்லா துறையும் சேர்ந்தவங்களும் படிப்பாங்க. அண்ட் கேமராமேன், நிறைய லெஜெண்டரி கேமராமேன்ஸ்லாம் இங்கே தான் வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கோலிவுட்டில் கலக்கிற, பாலிவுட்டில் கலக்கிற, ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலையும் டிவி துறையிலையும் வந்து இங்கே வந்து படிச்சுட்டு போனாலே வேலைக்கு வந்து கொத்திப்பாங்க, அள்ளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். நம்மளுக்கு வந்து இந்த சினிமா அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அந்த டிவியில் வேறு இருக்குமா. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் நமக்கு படிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கல. அட்லீஸ்ட் இதோட வாசலில் போய் நிறுத்தி இதை பார்த்துட்டு உங்களுக்கும் ஒரு செகண்ட் காட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு. வந்துட்டேன். ரொம்ப உள்ளே போகணும்னு ஆசையாக இருக்குது. பட் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். பட் ஐ எம் glad that I'm at least here. Okay, you're a faculty here? No, okay. I am an ex-student. Okay, I've got an ex-student here. I'm just going to ask about the history of this institute and how big is it? Please tell me. So, Film and Television Institute is one of the premium institutes all over Asia, and this is the only one. SRFTI also came, but it came quite late, at 1996. Okay. This has started in way back in 1960s. So I am from the first batch of art direction. Okay, you're from the first batch. First batch of art direction. It's an honor to like meet you, ma'am. Yeah. So now my husband is also my batchmate, and now he is heading the same department where we are. Nice, ma'am. Can you at least please like mention 3 legends who studied here, 3 alumni? Ritik Ghatak. Okay. Mani Ratnam. Mani Ratnam for our land, from our land. Okay. Sabu Serial is. Sabu Serial have not studied here. I'm sorry. Okay, the last thing, ma'am. I don't want to waste your time. How was it the experience when you studied here, ma'am? It was wonderful. It's a different world altogether. Okay. And when you come here as a student, you experience another world. But when you step outside, it's another world. Nice. But as a student, it's a great experience to experience that different world. We have all the freedom to experience in that age. Thank you. Whatever we want to experience. Very nice, ma'am. Thanks for the glimpse of the experience that you are sharing. Thank you. ஓகே, பூனேயோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் எல்லா சிட்டிலையுமே மால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த மால் வந்து இந்த ஊரில் ஒரு பெரிய அப்பாட்டக்கர் மாலாம். இந்த பெவிலியன் மால் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அண்ட் ஸ்டைலிஷாகவும் கட்டியிருக்காங்க. ஃபுல் மாலை சுற்றி பார்த்தா நம்ம ஊரில் இருக்க அதே கடைங்க தான் இருக்கும். மிஞ்சி போனால் மேலே ஃபுட் கோர்ட் இருக்கும் அண்ட் பிவிஆர் தியேட்டர் இருக்குது. இருந்தாலும் மாலோட அந்த மெயின் இடம் மட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்த்துருவோம். அந்த ஹால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பெரிய இடம் நடுவில் இருக்கிறது மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தெல்லாம் வாங்க போகலாம். மாலில் எல்லோரும் முடிஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் அவசரமாக வெளில ஓடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் கணக்குப்படி பார்த்தா மாலில் டாய்லெட்டில் தண்ணி தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் கவுண்டர் இருக்குது பாருங்க. டிக்கெட் கவுண்டரில் ஏதாவது தமிழ் படம் ஓடுதா அப்படின்னு கேட்டு, தமிழ் படம் ஓடினா மூவி பிளாக் பண்ணலாம். ஓகே, நம்ம போய் கேட்டு ஓகே, தமிழ் மூவிலாம் இங்கே போடவே மாட்டாங்களா, ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாங்க போகலாம். சத்ரபதி சிவாஜி இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஹீரோ அண்ட் நேஷனல் ஃபிகர். அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் ஃபார் மராத்தாஸ். நம்ம ஊரில் எப்படி ராஜராஜ சோழனும் அந்த மாதிரி இவரோட சிலை, இவரோட படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது.
இந்த மகாராஷ்டிரா மராத்திய மக்களுக்கு நிறைய பெருமைகளை சேர்த்து தந்திருக்காரு. நம்மளே சின்ன வயசில் நிறைய ஸ்கூலில் படிச்சிருக்கோம்ல, அந்த அலாவுதீன் கெல்ஜிக்கு எதிராகவும் அப்புறம் நிறைய பேருக்கு எதிராகவும் வந்து சின்னதாக இருந்தாலும் செம்மையாக சும்மா தைரியமாக போர் புரிஞ்சவர். குறிப்பாக சொல்லணும்னா வந்து மராத்தியர்கள் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா தைரியமாக சண்டை போடக்கூடியவங்க தான். இவர் வந்து அவங்கள நிறையா போரில் விக்ட்ரிக்கு லீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரை வந்து எல்லாருமே கடவுளுக்கும் மேலே பார்க்கறதுனால தான் இவரோட சிலை அண்ட் இவரோட படங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து மகாராஷ்டிராவில் பார்க்கப்படுது. நல்லா இருக்குல்ல அந்த சிலை? ஓகே, பூனேயில் முக்கியமான இடங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பூனேயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் ரொம்ப ஃபேமஸ். பெரிய பெரிய கைங்களாம் இங்கே படிச்சுட்டு வெளில வந்திருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். சிம்பயாசிஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இதுக்கு வெளில நிற்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி எனக்கு நிறையா தெரியல அப்படின்னாலும் இது ஒரு ஃபேமஸ் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கி ஆண்டு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேருந்து ஏதோ ஒரு திறமையை இல்லை அறிவை புகுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்க திறமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவங்களாவே இருக்க விட்டு ரொம்ப லிபரலாக ஒரு செம்ம ஆர்டிஸ்ட்டாக ஒரு வைபோட இந்த ஸ்டூடெண்ட்டை காலேஜ் படித்து முடிச்சுட்டு வெளில அனுப்பக்கூடிய காலேஜ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தாலே தெரியுதுல்ல அப்படிதான்னு. இங்கே இருக்கிற பசங்களாம் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. காலேஜ் மாதிரியே தெரியல. எல்லாம் படத்தில் பின்னாடி வந்து ரிச் கேர்ள்ஸு அதுக்கப்புறம் சைட் ஆக்டர்ஸ் மாதிரி நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி எல்லாம் செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் இந்த காலேஜ் பற்றி. Excuse me, guys. So, what is the like specialization which is like famous here? What is like known for? MBA? Basically, special for its psychology course. Okay, which is the psychology honors course. Okay. So that's. Do you enjoy your college life here? Yeah, definitely. What is so special about it? The people, the the teachers, the faculty are very nice, to be honest. And they are very lenient to students. Okay. And they help you a lot like in your education and everything. What about the extracurricular activities? Maybe sports are there and some Cultural events? There are a lot of clubs. Clubs are there. They encourage that. It's like a multidisciplinary approach. I think that's the best thing about it. Okay. Like that's what makes Very it multicultural, so popular. something Yeah. like that. Yeah. Every Like lots of state, every interdisciplinary state people courses comes over here and there are different cultures over here, so it's all mixed and good. Okay, what are you guys studying here? I'm studying BCom. He's studying BCom interdisciplinary. Okay, last year or second year? Second year. Okay, enjoy your college life, guys. Okay, I just want to ask you one last question. I'm so curious. Like, what do you have heard about Tamil Nadu and Chennai? The people over here are very good and supportive, to be honest. The food. The food. yeah. Have you been to Chennai before? No, I haven't, but I have eaten. I've eaten the food. Nice. And what about you? What's your opinion about Chennai and Tamil Nadu? Oh, it's a really nice state. I like it. Would like to visit in the future? Oh, I will. What do you think about Tamil guys? Like ask a different question to I haven't visited, so can't really say. My best friend is studying in Chennai, so if I go to visit, then Yeah, I'll you're be able welcome. to, yeah. We'll show you around. Yes, definitely. And what about you? You're the last one. Please say Actually- something more good about Chennai and Tamil Nadu. Chennai is a very wonderful place. I've been there. My Okay. father was posted there. My father is in the Can army. you watch Tamil movies? Have you ever got to like watch some? Not Tamil? much, but okay. Who's the hero or actor you know about Tamil? Vijay Deverakonda. But he's Telugu man. Come on. I recently watched Then, कौन सी मॉल वाली मूवी थी? Beast. हाँ, Beast. Okay, That was Vijay. a good movie. Beast. That was a Thank good you movie. guys. It's nice talking to you. Nice talking Hope to you you. have a nice college life. All the best. All the best. See you. Bye. Okay, tell me about this college. I've heard this is a very cool college. Man, it's a very cool college, you know. It's heaven. Okay, like any famous alumni from this college? From Like, the don't past? remember anything. No? I don't No? remember anything. And what are you studying here? I'm BSc Applied Statistics and Data Science. Okay, you're enjoying your college life? Yeah. And you have a girlfriend? No, man, I'm trying to get one. But you're still happy, man. Yeah. Man, if I get a girl, I won't be happy. And you won't be like roaming with the boy, right? Yeah. Sure. Yeah, why should I roam in the streets of Mumbai, Pune with the girl, boy? Okay, see, do you know something about Tamil Nadu or Chennai? I'm from Tamil Nadu, You're man. from Tamil Nadu. Yeah. And your good name? Nikhil Kumaran. அப்ப தமிழ்ல பேசுங்க. அண்ணா என்னங்கண்ணா நீங்க? எந்த ஏரியா அங்க தமிழ்ல? கோயம்புத்தூர். கோயம்புத்தூருங்களா? நான் சென்னைங்க. அண்ணா. நம்மால மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சரி சரி நம்ம இந்த ஊரை பத்தி ஏதாவது தமிழ்ல சொல்லுங்க. நல்ல ஊரா இது? சூப்பரான ஊருங்கண்ணா. சரி. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாதுங்க. சரிங்க. ரொம்ப சீப்புங்க.
ரொம்ப clean-ஆ இருக்கு. சாப்பாடு எல்லாமே cheap, எல்லாம் clean. என்ஜாய் பண்றீங்களா? சூப்பரா இருக்கு. சரி, பத்திரமா படிச்சு நம்ம ஊர் வந்து சேருங்க. கண்டிப்பாங்கண்ணா. Bye guys, nice to meet you. Bye. See you. Hey, Varun Vlog subscribe பண்ணுங்க. சரிங்கண்ணா, ஓகே கன்ஃபார்ம். பாய். என்னத்தடா அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? நான் பார்த்துட்டு இருக்கிறது தான் அங்கே பூனேலேயே வந்து டாலஸ்ட் ரெசிடென்ஷியல் டவர். பூனேஸ் டாலஸ்ட் டவர்னு கூட சொல்லலாம். பூனேலே ரொம்ப டாலான பில்டிங் செமையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்து மும்பைலெல்லாம் டாலான பில்டிங்ஸ்லாம் ரொம்ப சப்பா மேட்ருங்க. அப்படியே வந்து தடிக்கு விழுந்தால் ரொம்ப டாலான பில்டிங்ஸ் இருக்கும். சென்னையில் இருக்கலே டாலஸ்ட் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பூனேல வந்து பார்த்தா சிரிச்சிருவாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப டாலாக இருக்கும் பில்டிங்கு. இதுதான் வந்து லைக் பூனேலே டாலஸ்ட் டவர். இது பேர் வந்து அமனோரா கேட்வே டவர்ஸ். இது ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் தான். பட் நான் இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வரவே இல்லைங்க. சிட்டிக்கு ரொம்ப அவுட்டரில் இருக்குது. இந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு காமிச்சிடணும் அப்படிங்கிற ஆசையோட வந்திருக்கேன். இந்த பில்டிங்கை இதே ஆங்கிளில் மட்டும் நான் காட்டிட்டு போனேன்னா இந்த பில்டிங்கோட அழகுக்கு நியாயமே செய்யவே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இதை சுற்றி பார்த்தா அழகாக அப்படியே படிக்கட்டு மாதிரி இறங்கிட்டே இருக்கும். நான் என்னங்க சொல்கிறது, முடிஞ்சால் வாங்க உள்ளே போயிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல வியூ தெரிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதோட அழகை வந்து நம்ம சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஃப்ரண்ட்டில் போனீங்க அப்படின்னா இன்னும் பியூட்டிஃபுல் வியூ கிடைக்கும். பட் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறனால நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் இல்லாமல் தான் வந்திருக்கோம். நைஸாக உள்ள ஊடுருவி வந்திருக்கோம். ஸோ இது எத்தனை ஃப்ளோர்னால் மோர் தென் 40 ஃப்ளோர்ஸு. ஸோ பூனேலே வந்து டாலஸ்ட் டவர் அண்ட் ஆல்சோ ரெசிடென்ஷியல் டவர். எல்லாருமே இங்கே வீடு வாங்கி ஜாலியாக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஃப்ளாட்ஸ் பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் ஃப்ளாட் சிஸ்டமில் வாழ்றதுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு தான் தே ஆர் வெரி லக்கி டு லைக் யூனோ. இந்தியாவிலே கேட்டட் கம்யூனிட்டி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் டெல்லியில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதில் வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டியில் தான் நம்ம இருக்கோம். இது ஒரு நிஜமாவே இந்த பேருக்கு வந்து அந்த சிட்டி இந்த சிட்டின்னு வச்சு பில்டர்ஸ்லாம் பேர் வச்சு ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி வந்து கட்டியிருப்பாங்க. பட் நிஜமாவே இது ஒரு குட்டி சிட்டி அளவுக்கு இருக்குங்க. இதுக்குள்ளே இல்லாத விஷயமே இல்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய லைக் ஸ்கை ஸ்கிராப்பர் டவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது. ஸோ இந்த பெரிய கம்யூனிட்டியில் வந்து இல்லாத விஷயமே இல்லை. இந்த மக்கள்லாம் வந்து இந்த குட்டி சிட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இதுக்குள்ளே வந்து எல்லா வசதியுமே செஞ்சுக்கிட்டு இங்கேருந்து வெளிலவே போக தேவையில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சும்மா சொல்லுங்க, இது ஒரு சின்ன உலகம். இங்கேருந்து வெளியே போக தேவையில்லைன்னு இங்கே மாலு, தியேட்டரு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த ரூம்ல என்ன எனக்கு புரியவே இல்லை ஒரு வித்தியாசமான விஷயம்னா, இது அழுத்தினா பாட்டு வருது. என்ன இதுல சர்ப்ரைஸான விஷயம்னா, லைக் இதுல பாட்டு வருது, அதெல்லாம் ஓகே. எப்படி கரெக்டா இந்த பூனேல தமிழ் பாட்டு வருது? இந்த ஊர்ல ஒரு 4 நாள் இருந்திருப்பேன். இந்த ஊர்ல எனக்கு நிறைய பிடிச்ச விஷயங்கள் இருந்தது. குறிப்பா இந்த ஊரை பத்தி பின்னால நான் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாலேயே கிரைம் நடக்கிற, அதாவது ரொம்ப கம்மியாக கிரைம் நடக்கிற ஊரில் வருஷம் டாப் 3ல் இந்த ஊர் தாங்க இடம்பெறுது. இந்த ஊரில் கிரைம் நடக்கிறதோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் வாழ்கிறதுக்கு ரொம்ப தகுதியான, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஊராக இருக்குது. இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லிவபிள் சிட்டி அப்படின்னு இந்த ஊரை கண்ணை மூடிட்டு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் நான் நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் மக்கள்லாம் டிராஃபிக் ரூல்ஸை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்னு தான். இந்த ஊரில் பெரிய பெரிய ரோட்ஸ்லாம் என்ன தான் இருந்தாலும் இந்த ஊரில் நடந்துட்டுருக்க மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக தவிர்க்க முடியாத இடத்துல இந்த டிராஃபிக்லாம் ஏற்பட்டுருதுங்க. அது மட்டும் இல்லாமல் பீக் ஹவர்ஸில் சொல்லவே தேவையில்லை, செம்ம டிராஃபிக் ஏற்படுத்துது. ஆனால் அந்த மாதிரி நேரத்துலையும் இந்த ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை எந்த அளவுக்கு பொறுமையாக மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்து மெய்சிலிர்த்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சென்னையிலேருந்து போன நான் தான் ஒரு பேட் பாயாக ஒரு 2-3 இடத்துல டிராஃபிக் சிக்னலெல்லாம் மீறி போயிட்டேன் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். பெரும்பான்மையாக மக்கள் எவ்வளோ கூட்ட நெரிசல் இருந்தாலும், எவ்வளோ அவசரமாக இருந்தாலும், நான் பார்த்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு டிராஃபிக் ரூல்ஸை மதித்து பொறுமையாக தாங்க போகிறாங்க. அது இந்த ஊரில் நான் பார்த்து வியந்து போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
எந்த ஊர் போல வரலும் சொந்த ஊர் போல வருமா அப்படின்னு யோசிக்கிற ஆள் தாங்க நான். அது சென்னைக்கு ரொம்ப பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கே போய் எவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் சென்னைக்கு எப்படா போவோம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். இருந்தாலும் நிறைய யோசனையோட சந்தேகங்களோட பூனேக்கு போனேன். எனக்கு 4 நாள் தங்கினேன். எனக்கு 1% ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட கொஞ்சம் கூட இடையூறாகவும் இடரலாகவும் இல்லாமல் இந்த ஊர் முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ண வச்சுது அப்படின்னு சொல்லலாம். அது மனிதர்களாக இருக்கட்டும், சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் பூனே இஸ் a வெரி ஃப்ரெண்ட்லி சிட்டி. மொத்தத்தில் பூனேக்கு போன நான் எந்த விதத்துலையுமே டிசப்பாயிண்ட் ஆகாமல் நிறைய சுற்றி பார்த்தோம். இன்னும் நிறைய சுற்றி பார்க்காம விட்டுட்டோமே, சரி வாழ்க்கை என்ன இதோட முடியவா போகுது, திருப்பியும் நம்ம சென்னையிலேருந்து ஒரு நாளைக்கு பூனேக்கு வரமாட்டோமா அப்படிங்கிற நம்பிக்கையில் திருப்பியும் சொந்த ஊரை பார்த்து போனோங்க. அப்பா திருப்பியும் நம்ம ஊருக்கு வந்தாச்சு.